ரோட்ல நடந்து போகும்போது ஒருத்தனோட ஃப்ரெண்ட் அவனை கூப்பிடுறான். இவனும் திரும்பி பார்க்கறான். ஃப்ரெண்டு கை காட்டின உடனே இந்த பையனும் திரும்ப பார்க்கறான். தன் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்கும் போனா அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. காணாம போயிட்டான். எங்க காணாம போனான்னு யாருக்குமே தெரியல. அவன் கூடவே அவன் ஃப்ரெண்டையும் காணும். இப்படியெல்லாம் நடக்குமா என்ன? அப்பா நான் காலேஜுக்கு போகிறேன்ப்பா. சரி சரி கண்ணா, பார்த்து போயிட்டு வா. மனிஷா, இன்னைக்கு உங்கள் அக்கா வீட்டுக்கு போகணுமா? ஆ, நாள் முழுக்க நீ உங்கள் அக்கா கூடயே இரு. நான் ஆஃபீஸ்லேருந்து திரும்ப வரும்போது நான் உன்னை கூட்டிகிட்டு வரேன். சரிங்க. நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னு பார்த்தியா? ஏன் உன்னால் கொஞ்சம் சிரிக்க முடியலையா? சீக்கிரமா நான் அத்தைக்கு காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்றேன். அம்மாவுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆ சரி. என்ன மனிஷா, சந்தோஷமா இப்போ? ஹரிஷ் கிட்ட சொல்லியிருக்கேன், மனிஷா வீட்லயே இருக்கா, சினிமாக்கு கூட்டிட்டு போன்னு. புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்பப்ப வெளியில போயிட்டு வரணும்ல. சினிமாக்கு டிக்கெட் இன்னைக்கே புக் பண்ணிடுறேன். எந்த படத்துக்கு போகலாம்? நம்ம எது வேணாலும் பார்க்கலாம். அட எது வேணாலும் பார்க்கலான்னா எப்படி? எவ்வளவோ படம் ஓடுது. அது ஏதாவது ஒரு பிடிச்ச படமா பார்த்து சொல்லு. நான் எது வேணாலும் பார்க்குறேன். அண்ணா இங்கே தான் நீ பாட்டுங்க. வா மனிஷா. ஹரிஷ், அட ஹாய் மனிஷா. நீ ஒன்று பண்ணு, சீக்கிரம் போயிடு. நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். சரியா? அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் அப்படியே ஆஃபீஸ் போயிடுறேன். இங்கே உங்கள் அக்கா வீடு எங்கன்னு தெரியும்ல உனக்கு? நேராக போய் ரைட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேராக லெஃப்டில் மொதல் வீடு தான். சரிங்க. பார்த்து போயிடுவல்ல? அக்கா. மனிஷா, எப்படிக்கா இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வா உள்ள வா. இந்தாங்க மாமா, உங்களோட ஃபேவரட் இஞ்சி டீ. ஆஹா, சூப்பர் மனிஷா. நீ வந்தாதான் எனக்கு இஞ்சி டீயே கிடைக்குது தெரியுமா? உங்க அக்கா இருக்காளே. எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன் தங்கச்சிக்கிட்டே எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன குறை சொல்வீங்க? பாத்தியா, ஆளு கிச்சன்ல இருந்தாலும் காது இங்க தான். சரி, உன்னோட ஹீரோ எங்க? ஹரிஷ் அவரும் வரேன்னு தானே சொல்லியிருந்தாரு. அவர் வந்தாரு, அப்புறம் வழியில ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரேன்னு போயிட்டாரு. ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி உட்கார். ஹனிமூனுக்கு எங்க போறீங்க? எங்கேயாவது கூட்டு போறேன்னு சொன்னானா இல்லையா? சிம்லா போலான்னு சொன்னாரு. அடுத்த மாசம் லீவு கிடைச்சது போவோம். மனிஷா, நீ சந்தோஷமா இருக்கல்ல? மனிஷா, மாமியார் வீடு நல்லா தானே இருக்கு? மாமியார், மாமனார், உன் மச்சினர் எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா? தலை ஆட்டுற, ஏதாவது சொல்லு. அக்கா, எல்லாமே நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாரையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்க்கா. அதுவும் சரிதான். அப்பா அம்மா ஞாபகம் வருதா? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும் தான். இப்ப ஹரிஷோட வீடு தான் உன்னோட வீடு. வீட்டை நல்லபடியா நடத்து, எல்லாரையும் நல்லா பாத்துக்கோ. ஹரிஷ் ரொம்ப நல்ல பையன்டா. அவன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். திரும்பவும் தலையாட்டுற, ஏதாவது சொல்லு. அக்கா, எனக்கு தெரியும் அது என்னோட வீடுதான், நான் பாத்துக்கிறேன். ஆனா எல்லாருமே இத பத்தியே பேசுறாங்க. எனக்கு அதான் பிடிக்கவே இல்லை. இப்ப கூட வீட்டுக்கு போனே 24 மணி நேரமும் அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இது உன்னோட வீடு, நீ தான் பாத்துக்கணும் சொல்றாங்க. மனிஷா, ஹரிஷ் போன் இப்பவும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எத்தனை மணிக்கு உன்னை கூட்டு போக வரேன்னு சொன்னாரு? சாயந்தரம் வீட்டுக்கு போறப்ப கூட்டிட்டு போறேன்னாரு. ஆனா 7 மணிக்கு இங்க வந்திருக்கணுமே. ஆனா இப்ப 7:30 மணி ஆகுதே. அவர் எங்க இருக்காருன்னே தெரியல.
அமித், மனிஷாவை கூட்டிட்டு போக ஹரிஷ் இன்னும் வரவே இல்லை. ஏன் ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல? பண்ணோம், ஃபோன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃபா? காலையிலயும் வரேன்னு சொன்னான், ஆனா ராத்திரி ஆயிடுச்சு இன்னும் வரல. மத்தியானமும் ஃபோன் பண்ணேன், அப்பவும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான். ஏதாவது வேலையில இருப்பான். சரி வா மனிஷா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். நான் போயிட்டு வரேன்க்கா. பாய். போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. தேங்க்யூ மாமா. பாய் மாமா. பாய். மனிஷா, ஹரிஷ் எங்க? உங்க அக்கா வீட்ல இருந்து உன்னை கூட்டு வரேன்னு சொன்னா. அவர் வரலம்மா, நான் மாமா கூட வந்துட்டேன். ஹரிஷ் அண்ணாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா, கால் போகலை. அவரோட ஃபோன் ரொம்ப நேரமா சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. எங்க அக்காவும் ட்ரை பண்ணாங்க. 10-15 நிமிஷத்துல அக்கா வீட்டுக்கு வரேன்னு சொன்னவர். அங்க இருந்து அப்படியே நான் வேலைக்கு போறேன்னு சொன்னாரு. ஆனா அவர் வரவே இல்லை. இருக்குண்ணா, நீ ஹரிஷோட சேட்டுக்கு ஃபோன் பண்ணு. வேலை அதிகமாக இருக்கிறதுனால கடையிலேயே இருக்கிறானோ என்னமோ. அப்படியே அண்ணன் கடையில் இருந்தா கூட ஃபோனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்க போறாரு? அட நீ முதல்ல ஃபோன் பண்ணு, அதுக்கப்புறம் அவன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்கலாம். ஹலோ. சமித் கண்ணா. இல்லையே, இன்னைக்கு ஹரிஷ் வேலைக்கே வரலையே. 10:30 மணிக்கு நான் தான் கடையை திறந்தேன். அப்போத்துலேருந்து நானும் ஃபோன் பண்ணுறேன். கௌதமுக்குள் ஹரிஷ் அண்ணா இன்னைக்கு வேலை கிளம்புனாரு. கிளம்பியிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக அவன் வேலைக்கு வரலையே. அப்பா ஹரிஷ் அங்கிள் இன்னைக்கு கௌதம் அண்ணா வேலைக்கு வரலன்னு சொல்றாரு. மனிஷா ஒரு நிமிஷம். ஹரிஷ் எந்த ஃப்ரெண்டோட காலையில் போனா? எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. அவரை யாரோ அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. என்கிட்ட அவரு நீ அக்கா வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னாரு. என்னன்னு தெரியல, அவர் வரல. ஆனா அந்த ஃப்ரெண்டு யாரு? எனக்கு தெரியாது அத்தை, நான் பார்க்கல. யோகேஷ் அண்ணாவா இல்லை ஹர்ஷத் அண்ணாவா? நான் யாருன்னு பார்க்கவே இல்லையே. நான் லக்னோவில் இருக்கேன். நான் இன்னைக்கு ஹரிஷ் கிட்ட பேசவே இல்லையே. நேற்றே லக்னோ வந்துட்டேன். வேலையாக வந்திருக்கேன், நாளைக்கு வந்துடுவேன். சுமித், என்ன விஷயம்? ஏன் டென்ஷனாக இருக்க? யோகேஷ் அண்ணா, ஹரிஷ் அண்ணாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணிய அவங்க அக்கா வீட்டில் கொண்டு போய் விடும்போது அவரோட ஃப்ரெண்டு யாரோ அவரை கூப்பிட்டாங்களாம். அதான் நீங்களா இல்லை ஹர்ஷத் அண்ணாவான்னு கேட்க கால் பண்ணேன். இல்லை சமீத், நான் இன்னைக்கு ஹரிஷை பார்க்கவே இல்லை. நான் மட்டும் ஹரிஷை பார்த்துருந்தேன்னு வெய்யி, எப்படி அன்னிக்கிட்ட பேசாம போயிருப்பேன்? சரி, ஃப்ரெண்டு கூப்பிட்டா அது எப்படி திரும்பி பார்க்காம இருந்திருப்ப? இல்ல, என்கிட்ட நீ அக்கா வீட்டுக்கு போ, நான் திருப்பி வரேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஹர்ஷத் அண்ணாவையோ இல்லை யோகேஷ் அண்ணாவோ கூட அவர் பார்க்கலையே. அவங்களையும் அவன் மீட் பண்ணலன்னா நம்ம ஹரிஷ் எங்கே போனான்னு தெரியலையே. உங்கள் சொந்தக்காரங்க யாரையாவது கேட்டிங்களா? அங்கே போயிருக்கலாம்ல. எல்லார்கிட்டையும் பேசிட்டோம் சார். அவன் எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகல. அப்படியே போயிருந்தா கூட ஃபோனை இதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க போறான் சொல்லுங்க. நேற்று காலையில் அவன் ஒய்ஃப் மனிஷாவை அவங்க அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தான். கஞ்சன் இங்கே மண்டிக் சோக்கில் தான் இருக்கான். அவன் வேலைக்கும் போகல, அவன் ஒய்ஃபோட அக்கா வீட்டுக்கு போய் அவளை கூட்டிகிட்டு வரவும் இல்லை. ஹரிஷோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம். நீங்களும் தேடி பாருங்க, எங்கேயாவது போயிருக்கலாம், இல்லை ஃபோன் சார்ஜ் தீர்ந்து போயிருக்கலாம். சார், நேற்று காலையிலேருந்து காணோம். ஃபோனை எங்கே வேணால் சார்ஜ் பண்ணியிருக்கலாம் சார். ஆமாம் சார், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டான்னு டக்குன்னு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போகிற ஒரு ஆளே கிடையாது சார் என் அண்ணா. அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் அது 2 பேர் தான், யோகேஷ் அண்ணாவும் அப்புறம் ஹர்ஷத் அண்ணாவும். ஆனால் நேற்று அவர் இந்த 2 பேரில் யாரையுமே பார்க்கவே இல்லை. அப்படி எந்த ஃப்ரெண்டோட தான் போவான் அவன்? திரும்பவும் அவன் வரவே இல்லை. மனிஷாவுக்கு தெரியாதா அவன் எந்த ஃப்ரெண்டுன்னு? இல்லப்பா, எந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு மனிஷா பார்க்கவே இல்லையா. அன்னைக்கு தான் என் வீட்டுக்கும் வந்தா. நாள் முழுக்க நானும் ஹரிஷ்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. அது எப்படி அப்படி ஆகும்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமாமா? தெரியலையேப்பா. மனிஷாவோட மாமியார் வீட்டில் அவளையே துருவி துருவி கேள்வி கேட்குறாங்க. இங்க நானும் அமித்தும் டென்ஷனா இருக்கும். இவர் எங்க போனாரு, எங்க போய் காணாம போனாருன்னு தெரியலையே. மனிஷாக்கும் ஹரிஷ்க்கும் நடுவுல எல்லாம் நல்லா தானே இருந்தது. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா ஹரிஷ் சொல்லியிருப்பாருல்ல, அப்படியே கிளம்பி போயிடுவாரா? 6 நாளைக்கு முன்னாடி தானே நான் மனிஷாவை போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன். ஹரிஷ்க்கும் அவளுக்கும் ஏதாவது பிரச்சனைன்னு மனிஷா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலாடா? உண்மையே சொல்லுடா. அப்படிலாம் எதுவும் அவ சொல்லலை. அடுத்த மாதம் ஹனிமூனுக்காக அவங்க ஷிம்லா போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. எல்லாம் சரியா இருந்ததுன்னா ஹரிஷ் திடீர்னு எங்க தான் போயிருப்பாருங்க. 15th April 2014 அன்னைக்கு தான் ஹரிஷை எல்லாரும் கடைசியா பார்த்திருக்காங்க. ஹரிஷ் காணாம போய் 2 நாள் ஆயிடுச்சு.
ஆனா அவனை பத்தி எந்த ஒரு செய்தியுமே தெரியல. இது திடீர்னு ஏற்பட்ட சம்பவமா இல்ல ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு சம்பவமானு தெரியல. ஒருவேளை ஹரிஷ் தன்னுடைய மனைவியை இதுக்காக தான் அவளுடைய அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தானா? இது எல்லாமே பிளான் நினைக்கிறீங்களா? ஆனா காலையில நாங்க அக்கா வீட்டுக்கு போலாம் தான் நினைச்சோம். அதுக்கப்புறமா நாங்க ஆட்டோ புக் பண்ணி போயிட்டே இருந்தோம். அக்கா வீட்டுக்கிட்ட ஆட்டோ நிப்பாட்டினாரு. உங்களுக்கு அந்த ரிக்ஷா நம்பர் ஞாபகம் இருக்கா? இல்ல மேடம். அம்மா சொல்லியிருக்காங்க பொண்ணு நான் படத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு. ஆட்டோவை உங்க அக்கா வீட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல நிறுத்துனீங்க? இங்கதான் நிப்பாட்டுங்க. எந்த இடம்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அங்க இருந்து நான் நேரா ரைட் எடுத்தேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்தோன்னே என் அக்கா வீடுதான். உன் புருஷனை யாரு கூப்பிட்டாங்கன்னு நீ நிஜமாவே பாக்கலையா? ஹரிஷ் அட ஹாய். இல்ல நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன்னா ஹரிஷ் திரும்ப வரமாட்டேன்ற சந்தேகம் அப்ப எனக்கு சுத்தமா இல்ல. இங்க பாருங்க, இப்போ வரைக்கும் ஹரிஷை பத்தி எந்த தகவலும் இல்லை. நாளைக்குள்ள அவனுடைய ஃபோனுடைய லொக்கேஷன் எங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அது எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மனிஷா தான் என் பையனை ஏதோ பண்ணிட்டா. அவளால் என்ன பண்ண முடியும்? ஏன் பண்ணுவா? இவங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 45 நாள் தான் ஆச்சுன்னு சொன்னீங்க. மனிஷா இந்த கல்யாணத்தில் சந்தோஷமா இல்லையா, இல்லை ஹரிஷ் சந்தோஷமா இல்லையா? கல்யாணத்தில் சந்தோஷமா இல்லையான்ற கேள்வி இப்போ எதுக்கு மேடம்? கல்யாணம் ஆகி 45 நாள் தான் ஆகுது. மேடம், முதல்ல மனிஷாவையும் ஹரிஷையும் நாங்க சந்திக்க வச்சோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரோட சம்மதத்தோடையும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஓம் அனுபத்ரஹ கிருதவோ யந்தோ விஸ்தோப்தாசோ அப்ரிதாசோ வேதா தேவானோ யதோ சதமிதி வ்ரதே அசன்ன பிரபு. ஹரிஷ் எனக்கு முன்னாடியே தெரியும். அவன் என்னோட ஃப்ரெண்டு வேற. மனிஷாவுக்கு பொண்ணு தேடுறதா அவங்க அப்பா சொன்னப்ப நான் தான் ஹரிஷை பற்றி அவங்ககிட்டயே சொன்னேன் மேடம். மனிஷாவை பற்றி சொல்றதுக்கும் நான் தான் ஹரிஷ் வீட்டுக்கே போயிருந்தேன். எல்லாமே 2 பேரோட சம்மதத்தோட நடந்துச்சு மேடம். அப்படின்னா அது எப்படி ஹரிஷ் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே திடீர்னு காணாம போவாரு? அதுதான் எங்களுக்கும் புரியல மேடம். மனிஷாவோட மாமனாரும் மாமியாரும் அவளையே கேள்வி கேட்கறாங்க. இது தப்பு இல்ல மேடம். அதுவும் அன்னைக்கு ஹரிஷே கேட்டிருக்காரு உங்க அக்கா வீட்டுக்கு போகணுமான்னு. அன்னைக்கு காலையில நான் பெட்டை சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருதான் நீ அக்காவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. நான் சரின்னு சொன்னேன். அவர் ஏன் அப்படி சொன்னாரு? உன்னையே திடீர்னு உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு? தெரியல மேம், நான் எதுவுமே கேட்கல. உங்க பையன் ஹரிஷ் அவரா மனிஷா கிட்ட உங்க அக்கா வீட்டுக்கு போகணும், வேலையை முடிச்சிட்டு வரும்போது உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஹரிஷை மனிஷா தான் ஏதோ பண்ணான்னு எப்படி சொல்றீங்க? ஹரிஷுக்கும் மனிஷாவுக்கும் இடையில ஏதாவது ப்ராப்ளமா? சார், மார்ச் 1ஆம் தேதி ஹரிஷ்க்கும் மனிஷாக்கும் கல்யாணம் நடந்துச்சு. மார்ச் 3ஆம் தேதி எங்க வீட்டுக்கு போபாலுக்கு வந்தாங்க. ஆனா அவ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து யார்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல. எப்பவுமே அமைதியா இருப்பா. ஆனா வீட்டு வேலை எல்லாமே செய்வா, முகத்தை சுளிக்காம செய்வா. ஆனா அவளை பார்க்கும்போது தோணும் மனசுக்குள்ள ஏதோ மறைச்சு வச்சிருக்கான்னு, ஏதோ வேண்டா வெறுப்பா வேலை செய்யறான்னு தோணும். எந்த அளவுக்குன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருமே தனித்தனியா கேட்டிருக்காங்க இந்த கல்யாணத்தை விருப்பத்தோட பண்ணிக்கிட்டாளான்னு. இந்த கல்யாணத்தை விருப்பத்தோட தானே செஞ்சுக்கிட்ட நீ? மருமகளே, சந்தோஷமா இருக்கியம்மா? அவ சின்ன பொண்ணு, அம்மா வீட்டு ஞாபகம் வந்திருக்கோன்னு ஹரிஷ் கிட்ட கூட சொன்னோம். கொஞ்ச நாளைக்கு அவ அம்மா வீட்டுல விட்டுட்டு வாப்பான்னு சொன்னோம். மார்ச் 25ஆம் தேதி ஹரிஷ் அவளை ஜபல்பூர்ல விட்டுட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஏப்ரல் 6ஆம் தேதி அவ தம்பி இங்க போபால்ல விட்டான். அட வணக்கம் ஆண்டி. வாமா. வணக்கம் வாங்க uncle. வாங்க. வா மருமகளே. நல்லாரு. நல்லாரு. சரி அங்கிள், அப்போ நான் கிளம்புறேன். வரேன் ஆண்டி. அட என்னப்பா நீ வந்த கையோட உடனே கிளம்புற? இல்லை அங்கிள், நேரமாகுதுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காரு. சாப்பிடாம எங்கேயும் போக கூடாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் அதுக்குள்ள சமையல் ரெடி பண்றேன். இதனால மனிஷா சந்தோஷமா இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? உங்ககிட்ட என்ன சொல்லட்டும்? எப்ப பார்த்தாலும் அமைதியா இருப்பா, எதுவுமே எப்பவுமே பேச மாட்டா. சார், அம்மா உண்மையை சொல்ல ரொம்ப தயங்குறாங்க. அம்மாக்கு மனிஷா அண்ணி மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு. சொல்லு சுமித். அண்ணன் திரும்ப வீட்டுக்கு வரலன்ற விஷயத்துல நாங்க எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருந்தோம் சார். ஆனா அண்ணி மட்டும் அப்படி இல்லை சார், ரொம்ப நார்மலா தான் இருந்தாங்க.
எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டப்பா. ஹரிஷ் அண்ணா எங்கேயுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும்ப்பா. இவெல்லாம் பொண்டாட்டியா? புருஷன் காணாம போயிட்டான். இவ என்னடான்னா நல்லா சாப்பிடுறான், இப்ப நிம்மதியா தூங்குறா, அதுவும் கவலையே இல்லாம தூங்குறா. சார் அவங்களால மட்டும் எப்படி இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. காலையில இருந்து புருஷனை காணோம், இவங்க என்னடா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒளிஞ்சு ஒளிஞ்சு சாப்பிடுறா. மனிஷா கிட்ட அவளுடைய ஃபோன் நம்பர் கேட்டா அவகிட்ட ஃபோன் இல்லைன்னு சொல்றா. இது உண்மையா? ஆமா, அவகிட்ட ஃபோன் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து அவங்க கிட்ட ஃபோன் இல்லையா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே இல்லை சார். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹரிஷ் அண்ணா ஒரு ஃபோனை வாங்கி தரேன்னு தான் சொன்னாரு. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. ஹரிஷை பத்தி ஏதாவது தெரிய வந்ததுன்னா உடனே சொல்லணும். சார் அண்ணா தொலைஞ்சு போய் 2 நாள் ஆகுது. ஆனா இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியும் சுமித். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஹரிஷுடைய டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. மாமா, நான் என்ன பண்றது? எனக்கு பசிக்குது, அவங்க சாப்பிட்ற மாதிரி தெரியல. அதனால தான் நான் சாப்பிட்டேன். பெட்ல வந்து உட்காந்த உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா ஹரிஷ் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாருன்னு. மனிஷா தான் ஏதோ பண்ணிட்டான்னு நீங்க அவ மேல பழிய போடுறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எதையும் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிங்க. உங்க பையன் தான் எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். அதுக்கப்புறம் நாள் முழுக்க மனிஷா என் கூட இருந்தா. மனிஷா சாயங்காலம் அவர் வந்து கூட்டு போகாத போது ரொம்ப டென்ஷன் ஆனா. இங்கே பாருங்க அங்கிள் ஆண்டி, அவளுக்கு வெறும் 23 வயசு தான் ஆகுது. ரொம்ப சின்ன வயசு. முறை வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா. சின்ன பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிறா. பசி எடுத்திருக்கு, சாப்பிட்டுட்டா. தூக்கம் வந்திருக்கு, தூங்கிட்டா. ஆனால் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? இதுல என்னப்பா அப்பாவித்தனம் இருக்கு? நீயே சொல்லி பார்க்கலாம். என்னைக்காவது நீ லேட்டா வர, உன்னை பத்தி ஒன்னும் தெரியல, உன் பொண்டாட்டி நிம்மதியா இருப்பாளா சொல்லு? இப்படிதான் நிம்மதியா அவ தூங்குவாளா? அவ சாப்பிடுறா, தூங்குறான்றதுக்காக அவதான் ஹரிஷ ஏதோ பண்ணிட்டான்னு அர்த்தமா? சொல்லுங்க. விஷயம் இதோட முடியல. 2 பேரும் ஒன்னா தான் வீட்டை விட்டு கிளம்புனாங்க. ஆட்டோல ஏறுறாங்க, இறங்குறாங்க. திடீர்னு அண்ணனை யாரோ கூப்பிடுறாங்க. அண்ணி திரும்பி பார்க்கலாம் எப்படி? மனிஷா மேலதான் தப்புன்னு நான் சொல்லல. நீயே யோசிச்சு பாரு தம்பி. நீயும் ஹரிஷோட ஃப்ரெண்டு தானே. பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லாம அவன் எங்க தான்ப்பா போயிருப்பான்? அங்கிள் எனக்கு புரியுது. ஆனால் இங்கே எல்லாருமே டென்ஷனில் தான் இருக்கோம் அங்கிள். அங்கிள், உங்களுக்கு அவர் பையன்னா, மனிஷாக்கு அவர் புருஷன். உங்களுக்கு கவலைன்னா எங்களுக்கும் கவலை. அப்பா அம்மாவும் அங்க கவலையா இருக்காங்க. ஜபல்பூர்ல இருந்து இங்க வர கிளம்பிட்டாங்க. உங்களை நான் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தேவையே இல்லாம மனிஷா மேல குற்றத்தை சுமத்தாதீங்க. பிஜு. சொல்லுங்க சார். ஆட ஒரு நாளைக்கு எத்தனையோ சவாரி வருது. எல்லார் மூஞ்சி எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் யாருக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கும்ல. இந்த ஃபோட்டோ வச்சுக்கோ, நான் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். அந்த ஆட்டோ எங்கே போச்சுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணேன். 15 ஏப்ரல் காலையில் 8 மணிக்கு மேலே சுபா நகர்லேருந்து மண்டு சாக்கு சவாரி. இது ஹரிஷ் ரத்தூர், அவனோட மனைவி மனிஷா. ஆட்டோலேருந்து இறங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டான். மற்ற ஆட்டோக்காரங்க அப்புறம் யூனியனில் சொல்லி எங்கேயாவது பார்த்தாங்களான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. உடனே என்கிட்ட சொல்லுங்கள். சார், ஹரிஷோட லாஸ்ட் லொகேஷன் பூர்த்தி கஞ்ச்னு காமிக்குது சார். மூர்த்தி கஞ்சா? மூர்த்தி கஞ்ச் இங்கேருந்து 1 மணி நேரம் தூரம் வரும்ல. இதுதான் ஸ்வான் மந்த். இது மண்டன் சௌக். இதுதான் மூர்த்தி கஞ்ச். சுஹான் நகர்லேருந்து மண்டு சவுக் ரொம்ப தூரம். சுஹான் நகர்லேருந்து மண்டு சவுக்கு ரிக்ஷாவில் போனால் 10 நிமிஷம் ஆகும். சார், ஹரிஷ் ரிக்ஷா இல்லைனா வண்டியில பூர்த்திகஞ்ச் போயிருந்தான்னா குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஆயிருக்கும் சார். ஏன்னா காலையில 8 மணிக்கெல்லாம் அங்க எப்பவுமே ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். ஹரிஷ் அவன் ஃப்ரெண்டோட மூர்த்தி கஞ்சுக்கு ஏன் போனா? அதுவும் மனிஷா கிட்ட 10-15 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவன். சார், பக்கத்துல இருக்கிற ரிக்ஷாக்காரங்க, ரிக்ஷா ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டோம். அங்க யூனியன் ஸ்டாண்ட்லயும் கேட்டுட்டோம் சார். யாருக்குமே ஹரிஷையும் மனிஷாவையும் பார்த்ததா ஞாபகமே இல்லையா சார். அம்மா மூர்த்தி கஞ்சிலாம் போக வாய்ப்பு இல்லை. ஒரு வேளை ஏதாவது வேலையா போயிருக்கலாம்ல. இல்லப்பா, அங்க பார்க்க போறதுக்கு அவங்களுக்கு எந்த ஃப்ரெண்டுமே இல்லை. ஃபோன் ரெக்கார்டு பிரகாரம் மண்டு சவுக்லேருந்து மூர்த்திகஞ்ச் வழியாக போயிருக்கு. மூர்த்திகஞ்சில் அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கரெக்டாக சொல்லுங்கள், ஹரிஷ்க்கும் வேற யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்லை சார், ஹரிஷ் அண்ணா ரொம்ப நல்லவர். யார்கிட்டயும் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாரு. மேடம், ஹரிஷ் கடந்த 4 வருஷமாக இங்கே தான் வேலை செய்கிறான். ஹரிஷையும் ஹரிஷுடைய குடும்பத்தாரையும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஹரிஷ் யாருக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கவே முடியாது. கௌதம் சார், உங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். ஹரிஷ்க்கு கல்யாணத்தில் சந்தோஷமா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறமா சந்தோஷத்துல அப்படியே மிதந்தான். 2-3 மாசத்துக்கு ஹனிமூனுக்கு ஷிம்லா போறதா இருந்தான். திரும்பவும் லீவ் பத்தி கூட ஞாபகப்படுத்தினான். மனிஷாவை எங்களோட ஜபல்பூருக்கு கூட்டிட்டு போனோம். எங்க பொண்ணை நீங்க நடத்தின விதம் சரியில்லை.
தயவு செஞ்சு எங்க நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. 4 நாளா எங்க பையன் வீட்டுக்கு வரல. அவன் வரலன்றதுக்காக எங்க குழந்தை தான் காரணம்ன்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்களா? போலீஸ் எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குது? ஜபல்பூர்ல யாரையாவது காதலிச்சாலான்னு கேட்குறாங்க. போதாத குறைக்கு ஜபல்பூர்ல இருக்கிற போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுனால அக்கம் பக்கத்தாரு உறவுக்காரங்க சகஜமா எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. இதை பாருங்க, எங்களுக்கு எங்க பிள்ளைய நினைச்சு கவலை. ஹரிஷ் எங்களுடைய மாப்பிள்ளையும் தான், எங்களுக்கும் கவலை இருக்கு. ஹரிஷ்னால மனிஷா சந்தோஷமா இல்லைன்னு நான் உங்க மேல பழி போடலை இல்லையா? ஓடின மாதிரி நடிக்கிறான்னு நாங்க சொல்லலையே. நீங்களும் துணை போறோன்னு நாங்க சொன்னோமா? போலீஸ் காஞ்சனை கேக்குறாங்க, எங்களை கேக்குறாங்க. மனிஷாக்கு ஏன் ஃபோன் கொடுக்கல, அவ யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தாளான்னு கேக்குறாங்க. அதனாலதான் போனை பிடுங்கி வச்சிங்களான்னு. இந்த கேள்வியெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க? மனிஷா இந்த கல்யாணத்துல கவலையா தெரிஞ்சாளா? மனிஷா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேனா? பல்ராம்ஜி, மால்திஜி, மனிஷா சின்ன பொண்ணு. இந்த விஷயம்லாம் போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல? ஹரிஷோடைய போட்டோவை சர்வைலன்ஸ்ல போட்டிருக்கல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆன உடனேயே சர்வைலன்ஸ்ல லொகேஷனை காட்டிடும். சார், எங்க அண்ணியை பத்தி ஜபல்பூர்லேருந்து ஏதாவது நியூஸ் வந்து? இல்ல சுமித், அந்த மாதிரி எதுவும் தெரியல. மனிஷாவுடைய அக்கா கல்ச்சன் கிட்டையும் சமித் கிட்டையும் நிறைய தடவை கேட்டுட்டோம். ஹரிஷ் காணாம போனதுக்கு அவங்க தான் காரணமானு தெரிஞ்சுக்க. ஹரிஷை பாக்குறதுக்கு அன்னைக்கு காலையில யார் வந்தா, எதனால அவன் காணாம போனோம் அப்படிங்கறது எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆண்டி, நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் மனிஷாவுக்கும் வேற பையனுக்கும் கல்யாணம் பண்றதா பேச்சுவார்த்தையே நடக்கல. இப்ப வேற கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஹரிஷ் காணாம தானே போயிருக்கான். இப்போ வரைக்கும் நமக்கு முழுசா எதுவுமே தெரியாதே. கஞ்சனாக்காவை ஹரிஷ் மாமாவோட வீட்டாளுங்க திரும்ப திரும்ப விசாரிக்கிறாங்கப்பா. போயிடுவாங்களடா கண்ணா, அவங்க வீட்டு பெரிய பையன் காணாம போயிருக்கான். இது என்ன சாதாரண விஷயமா? மனிஷா, நீ சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், உண்மைதான். ஆனா ஹரிஷ் ஏதாவது சோகமா இருந்தாரா? இல்லப்பா, அவர் சோகமாலாம் இல்ல. ஹரிஷும் நீயும் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. உங்களுக்குள்ள சண்டை எதுவும் இல்லல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா, நல்லா தான் போச்சு. அமித், ஹரிஷ் உங்களுக்கு 2-3 வருஷமா தெரியும். அவருக்கும் வேற யாருக்கும் ஏதாவது பொண்ணு இல்லைன்னா பொம்பளை கூடையான்னு கேட்க. அமித், அவர் எப்படி அப்படி விட்டுட்டு போலாம்? எனக்கும் தெரியல கஞ்சன். ஹரிஷ் காணாம போய் 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆக்சிடென்ட் மாதிரி எதுவும் நடக்கல. ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்காக 1 மாசம் வரைக்குமா காணாம போவாங்க? என்ன நடக்குதுங்க? போலீஸ் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. நான் இப்பவும் அதே தான் சொல்றேன். அந்த மனிஷா என்னோட பையனை ஏதோ பண்ணிட்டா. பல்ராம் சார், உங்களுக்காக சுகான் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேஸ் ஃபைலை வாங்கி நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். லோக்கல் போலீஸ் ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்கல. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. இன்னும் ஹரிஷ் ஃபோன் சர்வைலன்ஸில் இருக்குது. நீங்களே சொல்லுங்க டிசிபி சார், ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போன எவனாவது வீட்டுக்கு திரும்பி வராம இருப்பானா சொல்லுங்க? அதுவும் 45 நாள் காணோம்னா என்னன்னு நினைக்கிறது சார். ஆனா அவனை பத்தி எந்த நியூஸுமே இது வரைக்கும் கிடைக்கலையே சார். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும்னா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆனால் திடீர்னு ஒருத்தர் இப்படி காணாமல் போகிறது நான் கேள்விப்பட்டதில்லை சார். சார், எங்கள் அண்ணன் ஒரு மனுஷன் சார். தண்ணி இல்லை, யாருக்கும் தெரியாமல் மண்ணுக்குள்ளே ஊறி போகிறதுக்கு. சார், தயவு செஞ்சு என் பையனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். என் பையன் ரொம்ப நல்ல பையன் சார். என்னுடைய ஸ்பெஷல் டீமை நான் இதுக்காக ஒதுக்குறேன். சார், ஹரிஷோட ஃபேமிலி ஹரிஷோட வைஃப் மனிஷா மேல தான் சந்தேகம்னு சொல்றாங்க. சந்தேகப்படுறதுக்கான காரணம் இதுதான். ஹரிஷ் காணாம போன அன்னைக்கு அவ நிம்மதியா சாப்பிட்டுருக்கா. அதே மாதிரி அவ சந்தோஷமா தூங்கி இருக்கா. லேடி கில்லரா? முதல்ல மர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்புறம் தூங்கிட்டாளா? சார், லோக்கல் போலீஸ்க்கு அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. மற்ற கேசஸை பத்தியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயும் ஆக்சிடென்ட்ஸ்லயும் எந்த தகவலும் கிடைக்கல சார். இந்த ஹரிஷ் எங்க தான் போயிருப்பான்னு தெரியலையே சார். ஹரிஷோட ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் தெரிய வரல. அதாவது அவனை யார் கூப்பிட்டாங்களோ அந்த ஃப்ரெண்ட். ஹரிஷ், அடா ஹாய். இல்ல, ஹரிஷுக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்னு யுகேஷ் வர்மா, அவன் அப்போ லக்னோல இருந்தான். அடுத்தது ஹர்ஷத் கான், அவன் அன்னைக்கு கேரேஜ்ல இருந்திருக்கான். லோக்கல் போலீஸ் அவனோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிட்டாங்க. ஹரிஷ் காணாம போய் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியல. உனக்கு என்ன தோணுது? மர்டர் பண்ணிருப்பாங்களா? சார், ஹரிஷ் சந்தோஷமா இல்லாமையோ டென்ஷன்னாலேயோ இல்ல கல்யாணத்தால டிஸ்டர்ப்டாவோ அவன் ஃபீல் பண்ணவே இல்லை. அதுக்காக அவன் இப்போ ஓடின மாதிரியும் தெரியல. ஹரிஷ் நல்ல குடும்பத்திலேருந்து வந்த நல்ல பையனாதான் சார் தெரியறான். அவன் லைஃப்ல வேற ஏதாச்சும் பொண்ணு? லோக்கல் போலீஸ் அதெல்லாம் விசாரிக்கும் போது எதுவுமே கிடைக்கல சார். சார், குட் மார்னிங் சார். ஐம் சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் லேட் சாரி. கரெக்டான டைம்ல தான் என்ட்ரி ஆயிருக்க. இந்த கேஸில் கூட 15th ஏப்ரல் அன்னைக்கு திடீர்னு யாரும் நுழைஞ்சிருக்காங்க.
அவங்கள பத்தி எதுவுமே தெரியல. பூஜா ஹரிஷோட குடும்பத்துக்கிட்ட கேட்டு ஆல்பத்தை வாங்கிட்டு வாங்க. சார் இது ஓம், இது மீனா, மனிஷாவோட அம்மா அப்பா. இது மனிஷாவோட அக்கா பண்டல், அவளோட ஹஸ்பண்ட் அமித். சார் அப்புறம் சார் இது வந்து வினோத், மனிஷா அண்ணியோட தம்பி சார். இவங்க 2 பேரும் ஹரிஷோட ஃப்ரெண்ட்ஸ். ஹர்ஷத் கான் அப்புறம் யுகேஷ் வர்மா. இந்த பையன் யாரு? மனிஷாவோட குடும்பத்தோட போட்டோலையும் இருக்கா. அப்புறம் இந்த போட்டோல ஹரிஷ் கூடயும் மனிஷா கூடயும் நின்னுகிட்டு இருக்கான் பாருங்க. தெரியல சார், மனிஷா அண்ணியோட கசனா கூட இருக்கலாம். அவன் பொண்ணு வீட்டு சைடு சார், அதனால கண்டிப்பா எங்களுக்கு பேர் தெரியாது. கல்யாணம் ஆன டைம்ல ஹரிஷ் அண்ட் மனிஷா 2 பேரும் ஹாப்பியா தான் இருந்திருக்காங்க. தெரியல, ஆனா சந்தோஷமா இருந்தாங்க. மனிஷாவோட மாமா அமித் இந்த சம்பந்தத்தையே சொல்லப்போனா அவர் தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆமா சார். ஹரிஷ் மனிஷாவை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டானா? ஆமா, ஹரிஷ் அண்ணாக்கு மனிஷா அண்ணிய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனிஷாக்கும் அதே மாதிரி ஹரிஷா பிடிச்சிருந்துச்சா தெரியல, ஆனா அவங்க இதை தான் சொன்னாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டாங்களா? ஆமா சார். மனிஷாவோட அப்பா ஓம் பிரகாஷ் அவருடைய போன் மூலமா தான் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. சார். பல்ராம் சார், சுமித் கல்யாணம் ஆன 45வது நாள் அந்த மாதிரி மனிஷா ஏதாவது மார்க்கெட் போனாங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வந்தாங்களா? இல்ல, தனியா அவ வெளியில போனதே இல்ல. கல்யாணமாகி அவ 3 வாரம் இங்க தான் இருந்தா. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனா. 1 வாரத்துக்கு அப்புறம் இங்க வந்தா. வந்த 1 வாரத்திலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க. மனிஷா யார்கிட்டயாவது பேசுறதுக்கு உங்ககிட்ட ஃபோன் வாங்கினாங்களா? இல்ல சார், என்கிட்ட இருந்து கூட வாங்கினது இல்ல. என்கிட்ட இருந்தும் இல்ல. ஹரிஷோட போனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா மனிஷா கிட்ட போன் இல்லங்கிற விஷயம்? சார் எங்களுக்கு தெரியும் அவகிட்ட ஃபோன் இல்ல. ஏன்னா அவங்க அப்பா மனிஷா கிட்ட பேசணும்னா என் நம்பருக்கு தான் சார் ஃபோன் பண்ணுவாரு. மனிஷா அண்ணியோட அப்பா மட்டும் இல்ல சார், அவங்க அக்காவும் மாமாவும் கூட எங்க போனாலும் ஃபோன் பண்ணுவாங்க. ஹரிஷ் காணாம போனதுக்கு காரணம் மனிஷா தான். அவ எதையும் மறைக்கிறா. என்ன சார் இது, 23 வயசு பொண்ணுகிட்ட இன்னைக்கு போன் இல்லையா? இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு சார். மனிஷாவோட அப்பா அம்மா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். முதல்ல சொன்னதையே திரும்பவும் சொல்லுவாங்க. ஒருவேளை மனிஷாவோட அம்மா அப்பா கூட அவளை பத்தி தெரியாம இருக்கலாமே. தெரிஞ்சும் கூட இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லாம கூட இருக்கலாமே. இனி சொல்லவே கூடாது, நேரடியாகவும் கேட்கக்கூடாது. பிளானுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டா நடக்கும். இப்பவே ஜபல்பூருக்கு கிளம்புங்க. உங்க ஸ்டைல உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரைம் பிரான்ச்சுடைய டீம் ஹரிஷ் கேஸை சால்வ் பண்றதுக்காக புது விதத்துல முயற்சியை ஆரம்பிச்சாங்க. கிரைம் பிரான்ச்சோட டீம் ஜபல்பூருக்கு போய் சேர்ந்த உடனே கூட விசாரணைய உடனே அவங்க ஆரம்பிக்கல. மனிஷாவோட அப்பா வீட்டுக்கிட்டே அவங்க யாருக்கும் தெரியாம ஒரு வீட்டை வாடகைக்கும் எடுத்தாங்க. அமைதியா யாருக்கும் தெரியாம கிரைம் டீம் வேலைய ஆரம்பிச்சாங்க. கிரைம் பிரான்ச்சுடைய டீம் மனிஷாவையும் அவங்க குடும்பத்தையும் க்ளோஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. மனிஷா பண்ண ஒவ்வொரு வேலையையும் கிரைம் பிரான்ச் டீம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ட்ரிபிள் 48765 இந்த நம்பர் ரூபேஷ் திவாரியோடது. இந்த நம்பருடைய எல்லா கால் ரெக்கார்ட்ஸும் எனக்கு தேவைப்படுது. 1 மார்ச்ல இருந்து கால் ரெக்கார்டான டீடைல்ஸ், கால் லொகேஷன், நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படுது. ரூபேஷ் திவாரி. எஸ் சார். மனிஷாவோட கல்யாணத்துல மனிஷா குடும்பத்தோட ஒரு லேடியோட நின்றுட்டு இருந்தானே, அவனே தான் சார்.
நீங்க கூட பல்ராம்ஜி கிட்ட கேட்டீங்களே இவன் யாருன்னு. ஹரிஷ், மணிஷ், ருபேஷ் கூட இன்னொரு பொம்பளையும் இருக்கா. ஒரு 50 வயசு தெரியும் அவங்களுக்கு. அவன் முகேஷ் திவாரியோட அம்மா லலிதா, ஒரு விடோ. பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. முகேஷும் அவங்க அம்மாவும் பல வருஷமா மனிஷா வீட்டு பக்கத்துல தான் கொடுத்துன்னு இருக்காங்க. முகேஷ் திவாரிக்கு ஜபல்பூர்ல ஒரு டிராவல்ஸ் இருக்கு சார். வாங்க சார். எனக்கு ஒரு வண்டி வேணும். இருக்கு சார். எப்போ, என்னைக்கு? இந்தோருக்கா? அரவிந்த், அந்த ரெஜிஸ்டர் எடு. முகேஷ் திவாரிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான் சார், பேர் அரவிந்த். அவன் அவனோட பார்ட்னரும் கூட. மனிஷா அப்புறம் ரூபேஷ் 2 பேருக்கு இடையில ஏதாச்சும் ஒரு அஃபேர் மாதிரி போகுதுன்றது தெரியுமா? அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. நிறைய விஷயம் தெரிய வருது சார். ஆனா சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதெல்லாம் முன்னாடியே எப்படி போலீஸ் கண்ணில் படாம இருந்தது? இவ்ளோ கிளியரா தெரியற விஷயம் எப்படி தெரியாம போயிருக்குன்றீங்க? இவங்க பக்கத்து வீடு, அதனால கூட இருக்கலாம். அக்கம் பக்கத்து வீட்டுக்கு வரதும் போறதும் சாதாரணம் தானே. மனிஷா எப்ப வேணாலும் ருபேஷ் வீட்டுக்கு போகலாம். சில சமயம் பிரசாதத்தோட, சில சமயம் சாப்பாடோட, அதுவும் தினமும். ருபேஷ் மனிஷாவோட தம்பியோட கூட ஃப்ரெண்டு, அதனால கூட யாருக்கும் சந்தேகம் வராம இருந்திருக்கலாம். ஒருத்தர் வீட்டுக்கு இன்னொருத்தர் வர்றது சகஜம் தானே. இது மட்டும் இல்ல, இவங்க பார்க்ல லவர்ஸ் மாதிரி சந்திச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரோட பழக்கத்தை வச்சு பார்த்தா. பூஜா, மனிஷாக்கு எதிராவே ஏதோ ஒன்று தேடுறோம். எடுத்த உடனே அஃபேர் அப்படி மொட்டையா சொல்ல முடியாது. மேபி நெய்பர்ஸா கூட இருக்கலாம்ல. இல்ல சார், நான் பெட்டு வைக்கிற இவங்க 2 பேருக்கு அஃபேர் போயிட்டு இருக்குன்னு. ஹரிஷ் தொலைஞ்சு போனதுக்கும் இதுதான் காரணம்னு நான் சொல்றேன் சார். அது மட்டும் இல்ல, ஹரிஷ் மர்டர் பண்ணப்பட்டிருக்கான்னு நான் உறுதியா சொல்றேன் சார். நாம சரியான இடத்துல தான் சார் குறி வச்சிருக்கோம். பழைய டீம் கிட்ட தப்பிச்சிட்டாங்க. ரூபேஷ் திவாரியோட போன்ல இருந்து ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல, ஒண்ணும் கிடைக்கல. ஆனா எல்லாமே இதுல இருக்கு. என்ன சொல்ற? மனிஷா கிட்ட போனே இல்ல, அது உண்மைதான். 15th அன்னைக்கு மனிஷோட போன் லொகேஷன் அது போபால்னு காட்டல, ஜபல்பூர்னு காட்டுது சார். அவங்களோட ஃபேவர்ல இருக்கிறதுனால என்ன கிடைச்சது? 14th இருந்து 16th வரைக்கும் போன் லொகேஷன் ஜபல்பூர்ல மட்டும் தான் இருந்திருக்கு. ஆனா இந்த 2 நாளா அவன் யாருக்கும் போன் பண்ணல, எந்த போனையும் ரிசீவும் பண்ணல சார். அப்ப கண்டிப்பா அவன் போன் ஜபல்பூர்ல தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவன் போபால்ல இருந்திருக்கான். ஹரிஷோட அந்த மிஸ்ஸிங் கேஸை ட்ராக் பண்ணியாச்சா? ஹரிஷ் காணாம போய் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஹரிஷை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு புது டீமை ஏற்பாடு பண்ணாங்க. ஹரிஷ் இப்படி திடீர்னு காணாம போனதுக்கான காரணம் என்னன்னு லைட்டா புரிய வந்துச்சு. காரணம் புரிய வந்தாலே கேஸ சால்வ் ஆனதா அர்த்தமா என்ன? இன்னும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய பல விஷயங்கள் வெளியில வரத்துக்கு காத்துக்கிட்டு தானே இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்துகிட்டு என் குடும்பத்தை நல்லா கண்காணிச்சிங்களா? ஹரிஷ் வீட்டு ஆளுங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால தானே இவ்ளோ மோசமான பழியை என் பொண்ணு மேல போடுறீங்க. வெறும் விசாரணை மட்டும்தான். மனிஷாவும் ரூபேஷ் இதுக்கெல்லாம் காரணம் மட்டும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமான தண்டனை காத்திருக்கு, பாத்துக்கோங்க. நீங்களும் கிளம்புங்க, உங்களையும் விசாரிக்கணும். வாங்க. உங்களுக்கு ஏன் புரியல? ரூபேஷ், கஞ்சன், மனிஷா, வினோத் ஒன்னா வளர்ந்தவங்க, ஒரு குடும்பம் போல. சார், ருபேஷ் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி சார். ஒருவேளை ருபேஷ்க்கும் மனிஷாக்கும் நடுவில் ஏதாவது இருந்தா மனிஷா எதுக்காக ஹரிஷா கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லுங்க? கேஷோட சேர்ந்து தான் இதெல்லாம் செஞ்சேன்னு மனிஷாவே சொன்னாலா? சார், ரூபேஷ் கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவனே செஞ்சா ஒரு அண்ணன் மாதிரி தான் தோணுச்சு எங்களுக்கு. அப்படின்னா இது அப்பத்துல இருந்தே போயிட்டு இருக்கு. இல்ல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. சார், நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார். மனிஷா மட்டும் இல்ல, அவ குடும்பமே சேர்ந்து இதை பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்க இப்படிதான் சார் இருந்திருக்காங்க. எங்களை ஏமாத்திட்டாங்க. கூடவே அவ தம்பி வினோத். போபால் வராங்களாம். கிரைம் பிரான்ச்சோட டீம் அவங்கள மனிஷா, ரூபேஷை இங்க கூட்டிட்டு வராங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரூபேஷ்க்கும் மனிஷாக்கும் நடுவுல ஏதோ. ரூபேஷும் மனிஷாவுமா? கிரைம் பிரான்ச்காரங்களுக்கு மூளை கெட்டு போச்சா என்ன? ஒருவேளை ஹரிஷ் வீட்டுக்காரங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக மனிஷா மேல பழி போடுறாங்களா? மனிஷா, இத்தனை மாசமா உன் ஹஸ்பண்ட் கிடைக்கலன்ற வருத்தம், கவலை உனக்கு இல்லையா? முகத்தை பார்த்தோன்னே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நானும் புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அன்னைக்கு என் கணவர் திரும்ப வரமாட்டார்னு. அவரை நான் போக விட்டுருக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற வலி உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? உங்களால ஹரிஷே கண்டுபிடிக்க முடியல, அதனால எனக்கும் ரூபேஷ்க்கும் உறவு இருக்குன்னு நீங்க ப்ரூஃப் பண்ண பாக்குறீங்க. மேடம், ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க ஏன் திரும்பி பாக்குறீங்க? நான் கூப்பிட்டது உங்களே இல்ல, மேடமை கூப்பிட்டேன். புருஷனை யாரோ கூப்பிட்டாங்க, நான் திரும்பி பார்க்கவே இல்லைன்னு இப்போவும் எங்க கிட்ட போய் சொல்ல போறியா? யாருன்னு தெரியாதா? நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார், 14th ஏப்ரல்ல இருந்து 16th ஏப்ரல் வரைக்கும் யார் போனையும் அட்டன் பண்ணலன்னா அதை ஒரு குத்தமா பாப்பீங்களா? இது ஒரு பெரிய தப்பா சார்? ஒரு வேளை லேண்ட்லைன்ல கூட பேசியிருக்கலாம். இது மாதிரி நான் எவ்வளவோ நாள் மொபைலே யூஸ் பண்ணாம இருந்திருக்கேன் சார். நிறைய பேட்ட பேசாம இருந்திருக்கேன். எனக்கு இந்த கதையெல்லாம் வேண்டாங்க. நீங்க 2 பேரும் ஹரிஷை என்ன பண்ணீங்க? எனக்கும் மனிஷாக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.
இந்த பார்க்கில் இருக்கிற ஃபோட்டோஸ் எதுவும் புதுசு இல்லை சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை பார்க்கில் சந்திச்சிருக்கேன், அவ்வளோதான். அவளும் பார்க்குக்கு வந்திருக்கா. போவாங்க தான், ஆனால் ஒன்றா போக மாட்டாங்களா? ஒரு வாரமாக உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருந்தோம். 2 பேரும் தனித்தனி டைமில் கிளம்புறீங்க, அதுவும் பார்க்கில் தனியாக சந்திக்கிறீங்க. ஆனா எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு நீங்களாவே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். அப்படி இருந்தா நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ருபேஷை பத்தி எங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருப்பேனே. நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் ஹரிஷா? அவள் கல்யாணத்தில் நான் எப்படி வேலை பார்த்தேன்னு மற்றவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அதையும் போய் விசாரிங்க சார். காதலிச்ச பொண்ணோட கல்யாணத்திலேயே யாராவது சந்தோஷமா வேலை பார்ப்பாங்களா என்ன? அது உங்க கண்ணு முன்னாடியே இன்னொருத்தர கல்யாணம் பண்ணும்போது. ரூபேஷ் எங்க வீட்டுக்கு பக்கத்துல எத்தனை வருஷமா இருக்கான்னு தெரியுமா? அவங்க அப்பா என் தோஸ்து. மனிஷாக்கும் ரூபேஷ்க்கும் நடுவில் ஏதாவது இருந்திருந்தா முதல்ல எங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன அவங்க 2 பேருக்கும் பிடிச்சி கல்யாணமா பண்ணி வச்சிருப்பீங்க? அவங்களுக்குள்ள ஏதாவது இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே. என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க? ரூபேஷும் மனிஷாவும் லவ் பண்றாங்கண்ணா ஹரிஷ் காணாம போனதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்றீங்களா? தொலைச்சது மட்டும் இல்ல, பொண்ணுக்காகவும் செய்யலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 45 நாள் கூட ஆகல. அவ கை மருதாணி கலர் கூட போகல. ஆனா நீங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? நான் திரும்பி பார்க்கல. போய் நீ பொய் சொல்ற. நீ திரும்பி பார்த்த. ருபேஷ் தான் கூப்பிட்டான்னு உனக்கு தெரியும். நீங்க சொல்றதை நீங்களே நம்புங்க. ஆனா நான் திரும்பி பார்க்கல. ஹரிஷை கூப்பிட்டது யாருன்னு நான் திரும்பி கூட பார்க்கல. சார், உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவீங்க? என்ன பயங்கரமாக அடிப்பீங்க. அப்பையும் எனக்கும் மனிஷாவுக்கும் நடுவில் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மனிஷாவும் நானும் காதலிக்கிறோன்னு தேவையில்லாம ஒரு கதையவே உருவாக்கிட்டீங்க. ஹரிஷ் காணாமல் போனப்போ நான் போபாலில் இல்லை, ஜபல்பூரில் இருந்தேன். இது வரைக்கும் எந்த தப்பான வேலையும் செய்யலை, என்னை யாரும் செய்ய வைக்கவும் முடியாது சார். நிச்சயமாக நான் இதை பண்ணல சார். சார் நான் கண்டிப்பா சொல்றேன் சார், ஹரிஷ் காணாம போனதுக்கு இவங்க தான் சார் காரணம். தொலைஞ்சு போறது மட்டும் இல்ல, கொலை கூட பண்ணிருப்பாங்க. இவங்களால தான் தொலைஞ்சு போனவங்க இறந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எதிரான எந்த ஒரு டைப் ஆஃப் ஆதாரமும் மாட்டலையே. பதில் சொல்லுங்க மிஸ்டர். தானா உண்மையை சொல்ல மாட்டாங்க சார், நம்ம தான் சொல்ல வைக்கணும். ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இவங்களை வச்சு விசாரணை பண்ணாலுமே வாயை திறக்க மாட்டாங்க. விசாரணையில மட்டும் இல்ல, அடியே வாங்கினாலும் சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் இவங்களை விசாரிக்க. லைவ் டிடெக்டிவ் டெஸ்ட், அதுல என்ன இருக்கு? நீங்க பொய்ய சொல்றீங்களா இல்ல உண்மையை தான் பேசுறீங்களான்ற விஷயத்தை இது காட்டி கொடுத்துரும். ஆனா நான் தான் பொய் சொல்லவே இல்லையே. நீ பொய் சொல்லலைன்னா லைவ் டிடெக்டர் டெஸ்ட்ல உனக்கு ப்ராப்ளம் இல்லையே. எங்களை இதில் மாட்டி விட மாட்டீங்கன்னு எனக்கு என்ன சார் கேரண்டி? அப்படிலாம் ஒரு அவசியமும் இல்லை. எங்களுக்கு நல்லா தெரியும் நீயும் மனுஷாவும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறீங்கன்னு நல்லா தெரியும்பா. நீங்க மட்டும்தான் இதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்படின்னா லைவ் டிடெக்டர் டெஸ்ட் பண்ணிடலாம், அது பொய்ன்னு கண்டிப்பா தெரிய வந்துடும். இதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வேற ஏதாச்சும் வழி யூஸ் பண்ணி ஆகணும். சரி ஒன்று பண்ணுங்க, இவங்களெல்லாம் போவிடுங்க. அப்புறம் ரூபேஷ் மனிஷாவோட அம்மா அப்பா தம்பியோட ஃபோன் எல்லாம் டேப் பண்ணி பாருங்க. அடுத்தது என்ன பண்ணணும்லாம் அவங்க பேசியிருப்பாங்க ஆல்ரெடி. இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. இவங்க வாயிலிருந்து அந்த உண்மையெல்லாம் வர வச்சிடலாம். மனிஷா இங்க பாருமா, நாங்க என்னைக்கும் உன் கூட தான் இருப்போம், உனக்கு துணையா தான் இருப்போம். நாங்க உன்னை முழுசா நம்புறோம். நாங்க உண்மையை அப்ப சொல்ல. நான் தப்பு பண்ணனா? ரூபேஷ் விஷயம் உண்மையா இல்லையா? மம்மி, அப்பா, எனக்கும் ரூபேஷ்க்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்னு நான் ப்ரூஃப் பண்றதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறேன். யாரு மேல சத்தியம் பண்ணணும் சொல்லுங்க, பண்றேன். எனக்கும் ஹரிஷ்க்கும் நடுவில் ஒண்ணுமே இல்லை. நாங்க சண்டை போட்டுக்கல. ஹரிஷை யாரு கூப்பிட்டாங்க நான் திரும்பி கூட பார்க்கல. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஹரிஷ்க்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவரை மர்டரே பண்ணியிருந்தாலும் அதுக்கு காரணம் நான் இல்லை. நீங்க என்ன நம்புங்க. நீங்க எல்லாரும் என்ன இப்படி சந்தேகப்படாதீங்க ப்ளீஸ். என்னையும் மனிஷாவையும் குறி வச்சிருக்காங்க, எங்களை மாட்டி விட பார்க்குறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? ஏன் உன்னை மாட்டி விட பாக்குறாங்க? அவங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. இல்லாத ஒன்றை எதுக்காக நிரூபிக்க நினைக்கிறாங்கன்னு புரியல. எங்களுக்குள்ளதான் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அவங்க ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அது என்ன? லைட் டிடெக்டர் டெஸ்ட். என்னன்னே தெரியலம்மா. உண்மையெல்லாம் வெளியே வந்துடும் சொல்றாங்க. உண்மை வெளியே வந்துருன்னு சொல்றாங்கன்னா நீ பயப்படாம எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு. மனிஷா புருஷன் காணாம போனா உன்னையே இதுக்குள்ள இழுக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. மனிஷாவும் ரூபேஷும் 2 பேரும் லைட் டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம ஹரிஷ் எங்க இருக்கான்னு எப்படி தெரிய வரும்? தெரியல மம்மி. அந்த டெஸ்ட் எப்போ நடக்கும்?
கண்டிப்பாக அடுத்த வாரம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைப்பா. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன அதானே ஹரிஷ் உயிரோட இல்லை அதானே? ஆப்பா, ஹரிஷ் அண்ணனை மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்கப்பா. அவங்க 2 பேரும் தான் செஞ்சுருப்பாங்களாப்பா. மனிஷாவும் ரூபேஷும் லைவ் டிடெக்டர் டெஸ்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரிசல்ட்ல அவங்க பொய் சொல்லலன்னு தானா தெரிய வரும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. அண்ட் நாங்க காதலிக்கல, இந்த காணாம போன கேஸுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. ரூபேஷ், உனக்கும் அவங்களுக்கும் அஃபேர் எத்தனை நாளா போயிட்டு இருக்கு? எங்களுக்குள்ள அஃபேர் இல்ல. சரி, ஹரிஷ்க்கும் உனக்கும் என்னப்பா சம்பந்தம்? அவன் ஃப்ரெண்டா இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டா? மனிஷாக்கு கல்யாணம் ஆகிற டைம்ல நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். 2-3 நாளே நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி. திடீர்னு போபால ரோடுக்கு வந்து உன்னை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ஃப்ரெண்டா? அதாவது உனக்கு அடையாளம் தெரியற அளவுக்கு? அடையாளம் தெரியும். உன் கூட வான்னு சொன்னா எங்கேயாவது அவன் கண்டிப்பா வருவானா? வருவான். எப்பெல்லாம் ஜபல்பூர் வரானோ அப்பெல்லாம் அவன் என்னை பார்க்கணும்னு சொல்லி கால் பண்ணுவான். நானும் அவனை போய் பார்ப்பேன். மனிஷா 15th ஏப்ரல் அன்னைக்கு கஞ்சன் வீட்டுக்கு போறதுக்கு நீங்க 2 பேரும் ஆட்டோ எடுக்கல, அப்படிதானே? இல்ல, இது போய் நாங்க ஆட்டோல தான் போனோம். ஆட்டோக்கு யார் பணம் கொடுத்தா? ஹரிஷ் தான் கொடுத்தாரு. உன் ஃபோன் நம்பர் என்ன? என்கிட்ட ஃபோனே இல்ல. ருபேஷ் உனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாரே, அந்த ஃபோனை பத்தி கேக்குறேன். ருபேஷ் எனக்கு எந்த ஃபோனும் வாங்கி தரல. ஃபோன் இல்லாம ருபேஷ் உன்னை போபால் எப்படி காண்டாக்ட் பண்ணாரு? ருபேஷ் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு எதுவுமே இல்லையே. 1 வாரத்துக்கு நீ ஜபல்பூர் போனப்ப ஹரிஷோட கிட்னாப் பத்தியும் மர்டர் பத்தியும் பிளான் பண்ணீங்களா? இல்ல. அப்படின்னா போபால்ல பண்ணீங்களா? மனிஷா, அப்படின்னா ஹரிஷை கிட்னாப் பண்ணி கொலை பண்ற பிளான போபால்ல போட்டீங்களா? அப்படியெல்லாம் எந்த பிளானும் இல்ல. ஹரிஷை எங்க கொன்னீங்க? நான் ஹரிஷை கொல்லல மேம். அப்படின்னா யார் கொன்னா? ரூபேஷ் கொன்னானா? ரூபேஷ் தனியா பண்ணானா இல்ல வேற யார் கூடயாவது சேர்ந்து பண்ணானா? எனக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? ரூபேஷோட யார் இருந்தானா இல்லனா அவன் எப்படி கொன்னான்னு தெரியாதா? என்ன தெரியாது மனிஷா? ஹரிஷை யார் கொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா ஹரிஷை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்கன்னு உனக்கு தெரியும்? இல்ல, எனக்கு தெரியாது. ஹரிஷை நீ அன்னைக்கு அங்க இருந்து எங்க கூட்டிட்டு போன? நான் எங்கேயும் அவனை கூட்டிட்டு போல. அப்போ அவனை போபால்லே கொன்னுட்டியா? நீ மனிஷாவை காதலிக்கிறல்ல? நீ ருபேஷை காதலிக்கிறியா? மனிஷா நீதான் ஹரிஷை கொன்னியா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றா, அது உண்மையா? ஆனா தன்னை அடைய நீயே ஹரிஷை கொன்னிருக்கலாம்னு அவ சொல்றா. உண்மையை நீயே சொல்லிடுப்பா, ஹரிஷை நீதான் கொன்னியா? ருபேஷ் உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்ததா எங்க கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் ஹரிஷை கொலை பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா எல்லா பிளானும் உன்னோடதுன்னு இப்ப சொல்றான். நீதான் ஹரிஷை கொன்னிருக்க. இது உண்மையா மனிஷா? லைவ் டிடெக்டர் டெஸ்ட் மூலமா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கான நம்பிக்கை போலீஸுக்கு இருந்துச்சு. ஆனா லைவ் டிடெக்டர் டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கேஸுடைய ரிசல்ட் வேற ரூட்டை நோக்கி போக ஆரம்பிச்சது. சார், சைபர் டீம் ஹரிஷோட ஃபோனை சர்வலைன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபோன் நம்பரை அனுப்பியிருக்காங்க. இந்த நம்பர் ஹரிஷோட ஃபோனில் ஆக்டிவாக இருக்கு. சேம் IMEI நம்பர். ரிங் போகுது. 2 மாசத்துக்கு அப்புறம் ஹரிஷோட ஃபோன் ஆக்டிவ் ஆகுது. ஹலோ. ஹலோ, யார் பேசுறதுங்க? நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க, நீங்கள் தான் சொல்லணும். கிரைம் பிரான்ச்ல இருந்து பேசுறேன். ஹரிஷ்ன்ற ஒரு பேர்ல இந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கே சார். இந்த ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? யார் உங்களை கட் பண்ணிட்டான்? கேடி, நம்பரை ட்ராக் பண்ணுங்க, லொகேஷன் எடுங்க. ஓகே சார். மனிஷாவோ ரூபேஷோ எப்படி கிரிமினலா யோசிச்சு இந்த வேலையை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? லைவ் டிடெக்டர் டெஸ்ட் வரதுக்கு முன்னாடியே நம்மளால இந்த வேலையை செய்ய முடியாது போல இருக்கே சார். இவங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணானோ அவன் நிச்சயமா இந்த போனை ஆன் பண்ணுவான் சார். ஆனா வாய்ப்பு இருக்கு. லைவ் டிடெக்டர் டெஸ்ட்ல அவங்க பயந்துருப்பாங்க. உண்மை வெளியே வந்துடும். ஹரிஷ் உயிரோட இருக்கிற மாதிரி காட்டினா நம்ம தேச திரும்பிடுவோம்னு நினைச்சு அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை மறந்துடுவோம்னு நினைச்சிருப்பாங்க. மனிஷா, நீ என் தங்கச்சிமா. என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் நிற்பேன். அக்கா, ஹரிஷை நான் தான் கொன்னேன்னு நீங்களும் என்ன கேட்க போறீங்களா? நீங்களும் என்ன நம்பலல்ல? இங்க பாரு மனிஷா, உண்மையை சொல்லு. நீயும் ருபேஷும் லவ் பண்ணீங்களா? எனக்கு சொல்லு. எங்களுக்கு தெரியாதா உன்னை?
ஒரு குடும்பம் அங்க துயரத்துல மூழ்கி இருந்துச்சு. ஹரிஷ்க்கு என்ன ஆச்சுன்னு அவங்க தெரியாம இருந்தாங்க. அவன் உயிரோட இருக்கானா இல்ல இல்லையானே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவன் காணாம போய் 2 மாசத்துக்கு மேல ஆகுது. குழப்பத்துல ஆழ்ந்திருந்தாங்க. ஹரிஷ் இந்த மாதிரி திடீர்னு காணாம போனது எதனால, இதுல உண்மை எது பொய் எது எதுவுமே தெரியல. ஆனா உண்மை என்ன, ஒரு பெண் தன்னுடைய காதலனோட சேர்ந்து இந்த கேடித்தனமான வேலையை பண்ணிருப்பாளா என்ன? அதுவும் இவ்வளவு கிளீனா இந்த வேலையை செய்ய முடியுமா ஒரு பெண்ணால? இவங்களுக்கு எதிராக போலீஸுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல. ஹரிஷோட போன் யார்கிட்ட இருந்துச்சோ அவங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும். ஹரிஷ் ஒரு நாள் மார்னிங் திடீர்னு காணாம போயிட்டான். ஹரிஷ் இந்த மாதிரி காணாம போனது எதேச்சையா நடந்த ஒரு விஷயம் தானா, இல்ல இது ப்ரீ பிளான்ட் விஷயமா என்ன? ஒருவேளை ஹரிஷ் நிஜமா செத்து இருப்பானோ, இல்ல வெளிவர வேண்டிய உண்மைகள் இன்னும் நிறைய இருக்கா? லைவ் டிடெக்டர் டெஸ்டுடைய ரிப்போர்ட் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்க போகுது. இந்த டெஸ்ட் மூலமா ஒருத்தருடைய பிளட் பிரஷர் அப்புறம் ஹார்ட் பீட்ல கவனத்தை செலுத்துவாங்க. ஒருத்தரை கேள்வி கேட்கும் போது அவங்க பதில் சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கிற கவலைனாலையும் டென்ஷன்னாலையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. அந்த டென்ஷனை வச்சு ஹார்ட் பீட் மூலமா உண்மையை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு நாம தெரிஞ்சுப்போம். இந்த கேஸோட கடைசி எபிசோட்ல ரிசல்ட் என்ன வருதுன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஹரிஷ் காணாம போனதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியத்தை, ஹரிஷ் உயிரோட இருக்கானா இல்ல அவனை கொன்னுட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுப்போமே. ஜெய் ஹிந்த்.